ஹலோ மை டே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். கண்ணாடியில் பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு, கொஞ்சம் வீடியோவில் நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். சரியா? இப்போது சார், நான் வந்து ஒரு பயாலஜி குரூப் ஸ்டூடெண்ட், இல்லைனா நான் வந்து 10th to 11th போகிறேன், பயாலஜி செலக்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப நெசசரியாக ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இப்போது பயாலஜி குரூப் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஆக்சுவலாக ஒர்த்தா இல்லையா, என்ன ஃப்யூச்சர் அதில் இருக்குது, என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இப்போ என்ன இருக்குது, ஹையஸ்ட் சேலரி கோர்சஸ் என்ன, பயோ குரூப் எடுத்துட்டு நீ வந்து காலேஜ் போகிற 12th உனக்கு தான் முக்கியமாக சொல்கிறேன். நீ பயாலஜி எடுத்துட்டு அடுத்து காலேஜ் போகிறேன்னா இப்போயிலிருந்தே என்ன மாதிரி கோர்ஸ் எல்லாம் எய்ம் பண்ணணும், அதை எந்த காலேஜில் எய்ம் பண்ணணும், அதுக்கு என்ட்ரன்ஸ் இருக்கா, அப்படி இல்லைன்னா 12th ஸ்டேட் போர்டு மார்க்கை வச்சே போகலாமா, அனைத்து விவரங்களும் கிடைக்கும் ஒரே இடம் உங்களுடைய வேதாந்துவின் 11th and 12th ஸ்டேட் போர்ட் சேனல் மற்றும் 9th and 10th ஸ்டேட் போர்ட் சேனல் வழங்குறது உங்கள் அபிமான யாழினியன் சார். லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரியா? எஸ், இப்போ இந்த பயோ மேக்ஸ் குரூப் இதை எடுத்தாலே டாக்டர் 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 டாக்டர், ஏன் இதெல்லாம் எடுத்தால் என்ன டாக்டர் மட்டும்தான் ஆக முடியுமா? கிடையாது. பயோமேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம எப்படி இவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. இப்போது நம்மக்கிட்ட சுற்றி இருக்கிறவங்களாம் ஒன்று இன்ஜினியருன்றாங்க, இல்லை டாக்டருன்றாங்க. இதை தாண்டி எவ்வளோலாம் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஃபீல்டெல்லாம் இருக்குது. எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக தெளிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம், ஓகே, பயோமேக்ஸ் எடுக்கிறதுல ஒரு சேஃப்டி இருக்குது. என்னத்தான் 1000 பேருக்கு வந்து இது கஷ்டம்னு சொன்னாலும் இதில் ஒரு சேஃப்டி இருக்கு. அந்த சேஃப்டி வந்து என்னது, நீ எந்த குரூப் வேணால் காலேஜ் போகும்போது எடுத்து படிக்கலாம். நீ இன்ஜினியர் ஆகணுமா ஆகலாம், நீ ஒரு சயின்டிஸ்ட் ஆகணுமா ஆகலாம், நீ ஒரு டாக்டர் ஆகணுமா ஆகலாம், ஒரு ரிசர்ச் பண்ண போகிறேன், டேட்டா சயின்ஸு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பண்ண போகிறேன், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக போகிறேன், எல்லாமே ஆகலாம். இது ஒவ்வொன்றுத்துக்கும் உங்களுக்கு தனித்தனியாக வழி இருக்குது. இப்போ இன்ஜினியரிங் போகிறோன்னா கூட ஜேயும் எழுதலாம், ஓகே, டிஎன்ஏயும் எழுதலாம். இந்தியாவில் இருக்கிற நிறைய வைட் வெரைட்டி ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் குவாலிஃபைடு தான். சரியா? மறக்காமல் நம்ம சேனல் மட்டும் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. குடும்பத்தில் ஒருவராக கண்டிப்பாக எல்லாருமே என்ன பண்ணுங்கள், வந்துருங்க. சரியா? மறக்காமல் நம்மளோட சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. அங்கேயும் இங்கேயும் ஒரு கொசு பறகுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம அதை அப்புறமா பார்த்துக்கலாம். சரியா? இப்போ இதில் இன்னொரு சேஃப்டி என்ன அப்படின்னா, நீ பயோமேக்ஸ் எடுக்கிற, ஆனால் ஸ்கூலில் ரொம்ப டஃப்பாக இருக்குது, ஒழுங்காக படிக்கல, அப்போ கூட உனக்கு பேக்கப் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. நீ ஸ்கூல்லே ஒழுங்காக படிக்கலைன்னா கூட இந்த குரூப்பை எடுத்ததுனால மட்டும் ஒரு சில பேக்கப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ன, சரி ஸ்கூலில் ஒழுங்காக படிக்கலையா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீட் மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலாம். பயாலஜியே டஃப்பாக இருக்க ஒருத்தவன் எப்படி ஆனியன் சார் நீட் எழுதுவான்? சலோ நான் சொல்கிறத கேளு. நீ நீட் எழுதி உன்னை நான் டாக்டர் ஆகுன்னு சொல்லலை, ஆனால் உன்னோட நீட் ஸ்கோரை வச்சு ஆயுஷ் கோர்சஸ்க்கும் போகலாம்ல. புரியுதா? நிறைய கோர்சஸ்க்கு இன்றைக்கி நீட் வந்து ஒரு குவாலிஃபிகேஷனாக மாறிடுச்சு. நீ 600 எடுத்தா டாக்டர், ஆனால் அதுக்காக மார்க் கம்மியாக எடுத்துட்டா உனக்கு வேறு காலேஜே கிடைக்காது அப்படின்லாம் ஆகிட போகிறதில்ல. அதை தாண்டி உனக்கு இன்னும் நிறைய காலேஜஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, மெடிசன் ரிலேட்டடாக, ஹெல்த் கேர் ரிலேட்டடாக. சரியா? அப்படியே இல்லை அப்படின்னாலும் நமக்கு இன்ஜினியர் ஆப்ஷன் ஸ்டில் ஓப்பனில் தான் இருக்குது, ஹெல்த் கேரில் சான்சஸ் இருக்குது. இது இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸும் நீங்கள் எழுதலாம். அதே மாதிரி சயின்ஸ் கோர்சஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து படிக்கலாம். சரியா? இப்போ பயாலஜி குரூப் எடுக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு மூளை சரியாக வளரணும் அப்படின்னா அந்த மூளைக்கு லெஃப்ட் பக்கம் ரைட்டு பக்கம் 2 ஹெமிஸ்பியரும் ப்ராப்பராக வேலை செய்யணும். அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் பயாலஜி மட்டும் எடுக்கல, பயோ மேத்தமேட்டிக்ஸ் எடுக்கிறீங்க. அப்போ பயாலஜி உங்களோட மெமரி ஸ்கில்ஸையும் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் திறமையும் வளர்க்குது அப்படின்னா, மேக்ஸ் உங்களோட லாஜிக்கல் திறமையும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லையும் வளர்க்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்தே மேக்ஸும் பயாலஜியும் முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சு படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு லைஃப்பில் அது ஒரு ரொம்ப பெரிய பொசிஷனுக்கு உங்களை கொண்டு போய் விடும். இப்போ எதிர்காலத்தில் மிகப்பெரிய ட்ரெண்டிங் ஃபீல்டாக எதெல்லாம் வரப்போகுது, பயோடெக்னாலஜி. நீ ஏற்றுக்கிறியோ இல்லையோ, ஆனால் அடுத்த 10 வருஷத்தில் இந்த உலகமே பயோடெக்னாலஜியில் ஒரு மிகப்பெரிய சர்ஜை பார்க்க போகுது. ஒவ்வொரு நாளும் புதுசாக இந்த பொல்யூஷன், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், அது இதுன்னு எல்லாம் அதிகமாகி புதுசாக வியாதி வருது. இந்த வியாதிகள் எல்லாத்துக்கும் நீ ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறது தாண்டி, வெறும் மெடிசன் கண்டுபிடிக்கிறதுன்றதை தாண்டி இல்லை, இன்னைக்கு நானோ டெக்னாலஜியை வச்சு அதுக்கு ஓகே ஒரு தீர்வு கொண்டு வர்றதா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா கிறிஸ்டல் லாட்டிஸ் டெக்னிக்ஸை வச்சு
அதுக்கான சரியான மருந்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறது அப்படின்னு சொல்லி எங்கெங்கேயோ ஃபீல்டு அப்படியே வேற லெவலில் வளர்ந்துட்டுருக்கு. நீ லிட்ரலி ஒரு இன்ஜினியர், பயோடெக்னாலஜி படித்து நீ ஒரு இன்ஜினியர் ஆகி ஓகே பயோடெக்கு இந்த மாதிரி போய் நீ என்ன செய்யலாம், ஒரு வைரஸை கொல்றதுக்கு மைக்ரோஸ்கோபிக் ரோபோட் ஒன்று கண்டுபிடிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான தேவைகள் இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஸோ பயோடெக்னாலஜி ஓகே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ ஹெல்த் கேருக்குள்ளே எப்படி கொண்டு வரது, நாலு பின்ன ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு வந்து டாக்டர் தேவையில்லை, இப்போவே நிறைய இடத்துல மிஷின் தான் பண்ணுது. இப்போவே டாக்டர் ஆன்லைனில் தான் பண்ணுறாங்க, வீட்டில் இருந்தபடியே அப்படி க்ளவுஸ் அப்படி ஒரு இது விட்டுட்டு இங்கே இப்படின்னாங்கன்னா அங்கே ஆப்ரேஷன் நடக்கும். புரியுது? இன்டர்நெட் கட்டாச்சுன்னா பேஷண்ட் அவ்வளோதான், அது வேற கதை. பட் சொல்கிறேன் என்னன்னா, அப்போ ஏஐ வந்து ஹெல்த் கேருக்குள்ளே வருது, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வளர்ந்துட்டுருக்கு, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இருக்குது. இதெல்லாம் எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஃபியூச்சர் ட்ரெண்டாக இருக்க போகுது. ஓகே, இது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு பெரிய குளோபல், அதாவது வெளிநாட்டில் கூட வேலை பார்க்கறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உனக்காக காத்துட்ருக்கு. நீ வெளிநாட்டுக்கு போய் ரிசர்ச் பண்ணலாம், நீ பயோ குரூப்பில் இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போய் எம்எஸ் பண்ணலாம், பிஹெச்டி பண்ணலாம், டெக்கு, ஹெல்த் கேர் ஜாப்ஸ் எல்லாம் வெளிநாட்டில் நிறைய சம்பளம் தராங்க. அதுக்கு நான் ஒரு வீடியோவே போட்டேன், யாருமே அதை தொடலை. சரியா? அந்த நீட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும், என்னென்ன கோர்ஸ், எவ்வளோ சம்பளம், எவ்வளோ ஃபீஸுன்னு பாரு, சூப்பராக லட்டு மாதிரி இருக்கும் அது. சரியா? இப்போது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் இப்போ எனக்கு என்னென்னா ஒரு மாதிரி மைண்ட் ஆசிலேஷனாகவே இருக்குது. நான் லைஃப்பில் நான் என்ன ஆக போகிறேன்னு எனக்கே தெரியல. இது யாருக்கு நான் சொல்கிறேன்னா 10th இருந்து 11th போகிற பசங்களுக்காக சொல்கிறேன். யாருக்காக சொல்கிறேன்? 10th இருந்து 11th போக போகிற பசங்களுக்காக ஐ எம் டெல்லிங் திஸ். எனக்கு லைஃப்பில் என்ன பண்ணுறதுன்னே தெரியல யானியன் சார். ஓகே, அப்படின்னு நீ ஒரு விஷயம் சொல்கிற அப்படின்னா அப்போ ஐ வில் சே நீ பயாலஜி எடுத்துகிற பேசாமல். ஏன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்க பார்த்து நீ போய் ஒரு காமர்ஸ் எடுத்துவிட்டு காமர்ஸ் பிடிக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபீல்டு மாற முடியாது. தலையெழுத்து நீ காமர்ஸ் ரிலேட்டடாக தான் ஏதோ ஒரு வேலைக்கு போகணும். இல்லை நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டேன், ஆனால் எனக்கு கம்ப்யூட்டர் பார்த்தாலே கடுப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் போய் உட்காந்துட்டேன். இல்லை எனக்கு இன்ஜினியராக பிடிக்கல அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வேறு ஃபீல்டுக்கெலாம் தாவிட்டு இருக்க முடியாது. கம்ப்ளீட்டாக அன்ரிலேட்டடாக எங்கேயாவது போகிற மாதிரி ஆகிடும், அதுவும் சரி வராது. அப்போது நீ 11th போகும்போது டெசிஷனே எடுக்க தேவையில்ல, நேராக பயாலஜி எடுத்துரு, பயோமேக்ஸ் எடுத்துரு. ஸோ தட் நீ 11th எல்லா டாப்பிக்கையும் இன்னும் நல்லா படிக்க 12th இன்னும் நல்லா வந்து டாபிக்ஸ் எல்லாம் படிக்க அப்போ உனக்கு ஒரு ஐடியா வரும், தம்பி நமக்கு இதான் சரி வரும்னு. அப்போ கூட நீ திரும்ப ட்ராக் மாதிரி போய்க்கலாம். ஸோ உன்னால் இப்போ டிசைட் பண்ண முடியலன்னா பயாலஜி எடுக்கிறது பெஸ்ட்டு. சரியா? இன்ட்ரெஸ்ட் உனக்கு எப்போ கிளியர் ஆகுதோ அப்போ சூஸ் பண்ணிக்கும். ஓகே, நீ எவ்வளோ யோசிக்க டைம் எடுத்துக்கிறியோ அந்த அளவுக்கு உன்னால் நல்ல டெசிஷன் எடுக்க முடியும். இப்போ இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நீ என்ன புரிஞ்சுக்கணும், ஆமாம் பயோமேக்ஸு டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா இதில் சிலபஸ் ரொம்ப ஹெவி, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீ நீட்டு, நான் வந்து டாக்டர் மாதிரி ஆக போகிறேன் அப்படின்னா நீட்டும் படிக்கணும், ஒரு பக்கம் இங்கே ஸ்கூலும் படிக்கணும், ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் நம்ம டாக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டா நமக்கு வேறு வழி இல்லை, வி ஹாவ் டு டூ தட் தான். இப்போ எனக்கு என்னெல்லாம் வேலை கிடைக்கும் யாழினியன் சார், அது சொல்லுங்கள். இப்போ நான் பயாலஜி குரூப் எடுக்கிறேன், எனக்கு என்னெல்லாம் வேலை கிடைக்கும்? அஃப்கோர்ஸ் எம்பிபிஎஸ்லேருந்து தான் புள்ளியார் சொல்லி போடும். சரியா? ஸோ எம்பிபிஎஸ், பிடிஎஸ், வெட்டினரி டாக்டர், ஃபார்மசி, ஃபிசியோதெரப்பி, நர்சிங், இந்த மாதிரி ஃபீல்டு பக்கம்லாம் போகலாம். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜினியர் அண்ட் டெக்னாலஜி போயிட்டீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏ அண்ட் டேட்டா சயின்ஸு, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங், இதுக்கெல்லாம் என்னென்ன காலேஜ்ன்னு நான் சொல்கிறேன், இருந்து ஒழுங்காக கேட்டுப்போ, பாதியிலே எங்கேயாவது கைண்டு ஓடுறாது. சரியா? இதெல்லாம் என்ன மாதிரி காலேஜில் போய் நீ படிக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன், இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில். சரியா? இப்போது நல்ல வேகமாக எமர்ஜிங்காக இருக்கிற ஒரு சில ஃபீல்ட்ஸ், அந்த கொசு இப்படி தான் பறந்தது பார்த்தியா, இங்கே எமர்ஜிங்காக இருக்கிற ஒரு சில ஃபீல்ட்ஸ் புதுசாக வரப்போகிறதுலாம் என்ன, ஹெல்த் கேரில் ஏஐ, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பெரிய அளவில் வளரப்போகுது, நியூரோ சயின்ஸ், நம்ம மூளையில் இருக்க நியூரான்ஸ் பற்றி படிக்கிறது, நியூரோ சயின்ஸ் உனக்கு பெரிய அளவில் வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னா வளரப்போகுது. இப்போ அந்த காலேஜ் விஷயம் சார், இப்போது நான் பயோ குரூப். சரியா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிற கோர்ஸ் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன்னா சூப்பர் கோர்ஸாக இருக்கணும், நல்ல வேலை வாய்ப்பு இருக்கணும், எனக்கு நல்ல சேலரி இருக்கணும். அதே நேரத்தில் நல்ல சேலரினா அப்போ நல்ல காலேஜில் படிக்கணும். எனக்கு இதுக்கு பெஸ்ட்டு என்ன, நான் என்ன பண்ணணும், எனக்கு அது ஒரு கிளாரிட்டி கொடுங்க. இப்போவே பர்ஃபெக்ட் கிளாரிட்டி தரேன், நல்லா கவனிச்சுக்கோ. இப்போது நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா உனக்கு இதில் டாப் 5 கோர்சஸ் என்ன, அதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெஸ்ட் காலேஜ் எது, இந்தியா மொத்தத்துக்கும் பெஸ்ட் காலேஜ் எது, அதில் நீ முதல்ல வேலைக்கு போனால் எவ்வளோ சம்பளம் தருவாங்க, ஒரு 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ சம்பளம் தருவாங்க, கம்ப்ளீட் கணக்கு நான் போட்டு வச்சுருக்கேன். யாருக்கெல்லாம் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்குவாது. யூ கேன் ஈவன் டேக் ஸ்க்ரீன்ஷாட், இல்லைனா நான் பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோ. சரியா?
இப்போ நீ எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே உனக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், எம்எம்சி, ஸ்டான்லி, இது ரெண்டுமே செம்ம சூப்பர் காலேஜ், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்கும், ரொம்பவே உனக்கு நல்லாயிருக்கும். இதே இந்தியா, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே சொல்லுங்கள் ஏன் ஆன்சர் அப்படின்னா எய்ம்ஸ் டெல்லியில் இருக்குல்ல, டெல்லியில் இருக்க எய்ம்ஸும் பாண்டிச்சேரியில் இருக்கிற ஜிப்மரும், இது ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் முடிச்சுட்டு நீ ஒரு டாக்டராக வேலைக்கு வர, அப்படி வேலைக்கு வரும்போது முதல்ல நீ ஃபர்ஸ்ட் வாங்குற சம்பளமே ஒரு வருஷத்துக்கு 6 to 10 லட்ச ரூபாய்க்குள்ள இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 6 லட்சம்னா 50,000 மினிமம். முதல்ல வேலைக்கு போகும்போது சம்பளம் கையில் வாங்குறது. எம்பிபிஎஸ்க்கு சொல்கிறேன், எம்பிபிஎஸ் படிச்சுட்டு நீ மேலே எம்டி பண்ணணும், அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட் பண்ணணும். அப்போ தான் உனக்கு வந்து பல லட்சங்களில் உன்னால் சம்பாதிக்க முடியும். வந்து பிஎம்டபிள்யூ கார் வந்து வெளியே நிற்கும். ஸ்டார்டிங்கில் வந்து இப்படி தான் தருவாங்க, சரியா? ஆனால் உனக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் 20 lakhல இருந்து ஒரு வருஷத்துக்கு 1 கோடி வரைக்கும் 1 crore வரைக்கும் சம்பாதிக்கலாம் எம்பிபிஎஸ்ல. இப்போ இதே பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸும் ஏஐ இன்ஜினியரிங்கும் வாங்க, தமிழ்நாட்டுக்குள்ள எது பெஸ்ட்டு? அண்ணா யூனிவர்சிட்டியோடைய சிஇஜி கேம்பஸ், கிண்டி கேம்பஸ், சரியா? இல்லை ஆல் இந்தியா லெவலில் அப்படின்னா அப்போ அதுக்கு ஐஐடி மெட்ராஸும் ஐஐடி பாம்பேவும். உனக்கு ஏற்கனவே தெரியும் மேலே இருக்கிற 4 டாக்டர் இதுக்கு நீட் எழுதி தான் ஆகணும், தமிழ்நாடோ இந்தியாவோ நீட்டு. ஆனால் இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி அப்படி இல்லை, இது டிஎன்இஏ கவுன்சிலிங். உன்னோட ஸ்டேட் போர்டு மார்க் வச்சே தமிழ்நாடுக்குள்ளே நீ படித்தா போதும் அப்படின்னா 12th நல்ல மார்க் எடுத்தால் போதும். யானியன் சார் இந்தியாவின் பெஸ்ட் காலேஜான ஐஐடி மெட்ராஸில் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஐஐடி பாம்பேல படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா அதுக்கு நீ ஜேஇ எழுதணும். அப்போ ஜேஇ இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிக்கணும். உனக்கு 5 to 15 லட்சம் வரைக்கும் என்னது இதில் ஸ்டார்டிங் சேலரிஸே இருக்கும் முதல்ல வெளியே வரும்போது, ஓகே? அண்டு உனக்கு அசல்ட்டாக கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு 20 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்கலாம். இப்போ நான் பிடெக்கே இதெல்லாம் விடுங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐ இன்ஜினியரிங்லாம் விடுங்க, பயோடெக்னாலஜி, பயோ இன்ஜினியரிங் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போது பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பெஸ்ட்டு, சாஸ்திரா யூனிவர்சிட்டி பெஸ்ட்டு. இது ரெண்டும் பயோடெக்னாலஜி, பயோ இன்ஜினியரிங்க்கு தமிழ்நாட்டுக்கு உள்ள பெஸ்ட்டு, சரியா? அப்போ இது டிஎன்இஏ கவுன்சிலிங், 12th நல்ல மார்க் எடுத்தால் போதும், இதில் போய் நீ சேர்ந்துடலாம். இல்லை நான் இந்தியா லெவலில் பெஸ்ட்டில் போய் படிக்கணும்னா அப்போ ஐஐடி டெல்லி, ஐஐடி கரக்பூர், ஓகே? ஸோ 4 to 12 lakh per annum அண்ட் இது வந்து 20 lakh per annum வரைக்கும் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும். பேசிக் சேலரி 4 to 12. இப்போ எனக்கு டேட்டா சயின்ஸ் இல்லை பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் எடுத்து படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே அண்ணா யூனிவர்சிட்டி, விஐடி வேலூர், இல்லை ஆல் இந்தியா லெவல்லனா ஐஐஎஸ்சி, சரியா? ஐஐஎஸ்சி பெங்களூரில், அப்படி இல்லைன்னா ஐஎஸ்ஐ கொல்கட்டாவில். இந்த 2 இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறேன்னா உனக்கு ஸ்டார்டிங்கே 6 to 12 லட்சம் 20 லட்சம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா. கடைசியாக டேட்டா சயின்ஸ் அண்ட் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்க்கு வரும். இல்லையா, அது 2 வாட்டி வருவே. ஒரே நிமிஷம், அந்த கோர்ஸ் பேரை தப்பாக போட்டான்டா. ஆடாடாடாடாடாடா, ஒரே நிமிஷம், இப்படித்தான் தப்பு பண்ணுறது. மை டியர், சாரி, இப்போ பார், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். இப்போ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே எது பெஸ்ட்டு? எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சத்யபாமா இன்ஸ்டியூட்டு, அது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இதெல்லாம் பெஸ்ட்டு, சரியா? இப்போது இது நீ எங்கே படிக்கலாம்? இது வந்து பார்த்தோன்னா உனக்கு ஐஐடி பாம்பே, ஐஐடி ஹைதராபாத், ஆல் இந்தியா லெவலில் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற காலேஜஸ்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதில் உனக்கு சேலரிஸ்ன்னு பார்த்தோன்னா 4 to 10 lakh ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அப் டு 15 lakh வரைக்கும் கிடைக்கும். இப்போது நீ வந்து பயோ குரூப் எடுக்க போகிறேன்னா அப்போ ஒரு சில விஷயங்கள் தெளிவாக நீ யோசிச்சுக்கும், சரியா? சார் இப்போவே எனக்கு இந்த காலேஜ் எல்லாம் முடிவு பண்ண தெரியல. இல்லை, இதெல்லாம் நான் வாங்கிட்ட ஏன் சொல்கிறேன்னா இப்போவே சூஸ் பண்ணுறதுக்காக இல்லை, இப்போவே நீ என்னன்னா இப்படியெல்லாம் இருக்குது, அப்போ இதுக்கெல்லாம் நான் இன்னும் எவ்வளோ எஃபர்ட் போடணுன்றத தெரிஞ்சுக்கணும். இந்த ஒவ்வொரு காலேஜும் வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா ஃபீஸ் கேட்பாங்க. கவர்மெண்ட் காலேஜ்னாலே உனக்கு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா ஆகும். அப்போது நீ எந்த அளவுக்கு மார்க் எடுக்கிறியோ அந்த அளவுக்கு ஃபீஸ் குறையும். நீ ஸ்டேட் லெவல் டாப்பராவா அப்படின்னா உனக்கு என்ன ஒரு மாதத்துக்கு 30-35,000 படித்து முடிச்சிடலாம். இவங்க வைக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸில் டாப் 100 ஃப்ரீயாகவே சீட்டு தருவாங்க, புரியுதா? அப்போது நிறையா விஷயங்கள் வந்து இதில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கரெக்டாக பிளான் பண்ணணும், ஓகே? ஸோ நீங்கள் பயோ குரூப் எடுக்கணுமா, ஃபுல் இன்ஃபர்மேஷன் இப்போ உங்களுக்கு சொல்லியாச்சு. இதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி வேணுமோ கமெண்ட்டில் சொல்லு. சார் இதே மாதிரி எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் போடுங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக பண்ணுறேன், ஓகே? அண்டு மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம 11th 12th தீமனல் பேட்சில் சேரலை அப்படின்னா சேர்ந்துக்க. 2 வருஷத்துக்கு உனக்கு 3000 rupees ஃபீஸ் வரும். தமிழ், இங்கிலீஷு, 10th சப்ஜெக்ட்லாம் போட்டிருக்கு, மன்னிச்சிரு,
சரியா? ஆனால் 11th and 12th தீமினல் பேட்ச். சரியா? நீ வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா 3000 ஃபீஸ் பே பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீ கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தாலும் சரி, பயாலஜியாக இருந்தாலும் சரி, 2 குரூப்புக்குமே எல்லா சப்ஜெக்ட்ஸுமே கவர் பண்ணுறோம். தமிழ், இங்கிலீஷு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே எடுக்க போகிறோம். சரியா? ஸோ யாரெல்லாம் வேணுமோ நீ இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன கேட்டால் ஒரு ஸ்கூலுக்கு போகிறேன்னா எனக்கு பேக் எவ்வளோ முக்கியம், ஒரு பென்சில் பாக்ஸ் எவ்வளோ முக்கியம், நோட் புக் எவ்வளோ முக்கியம், ஈக்குவலாக தீமினல் பேட்ச் முக்கியம். நீ இதில் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணல அது பிரச்சனையே இல்லை. ஆனால் நீ யோசிச்சு பாரு, உனக்கு எப்போ எந்த கான்செப்ட் தெரியலனாலும் உடனே ரெக்கார்டட் வீடியோ பார்த்துக்கலாம். உனக்கு எப்போ என்ன நோட்ஸ் வேணும், ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலனாலும் அது தீமினல் பேட்சில் இருக்கும். நீ 11th 12th உனக்கு அகடமிக் வைஸாக என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே இருக்கிற ஒரு பேட்ச் தான் இந்த தீமினல் பேட்ச். நீ இதை வந்து ஒரு வாங்கியில் 2 மாதம் தான் பயன்படுத்துவ அப்படின்னா கூட இந்த 3000 அப்சல்யூட்டாக ஒர்த்து. நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், நீ அந்த பப்ளிக் எக்ஸாம் ஃபைனல் எழுதும்போது இதில் உனக்கு வந்து அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்கும் அந்த ஆப். ஓகே, ஸோ ரொம்பலாம் இதில் என்ன கேட்டால் யோசிக்க தேவையில்லை. தலைவரே யோசனை எனக்கு இல்லைங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு தாங்க அப்படின்னா சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஃப் யூ ஃபீல் சார் நான் வந்து இதில் சேர்த்தோட தான் சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மா வந்து ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஆன்லைனடா சரி வருமா இல்லையான்னு தெரியல, இதில் வேறு ஸ்கேமு கீமன்லாம் வந்து பேசுகிறாங்க யானேன் சார் அப்படின்னா அப்பா அம்மா ஓகே என்கிட்ட பேசினா தே வில் பி ஓகே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா 2 விஷயம் பண்ணலாம். நான் 2மே உங்ககிட்ட சொல்கிறேன். ஒன்று வந்து என்னென்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கேன். எனக்கு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு முக்கியமாக உன் பேரண்ட்ஸ் நம்பரும் ஓன் நம்பரும் கொடுத்துரு. நான் உனக்கு கால் பண்ணி பேசுகிறேன். சரியா? அப்பா அம்மாவுக்கு நான் கால் பண்ணி பேசுகிறேன், இந்த மாதிரி ஒரு பேட்ச் வச்சுருக்கோம், சேர்த்து விட்டால் நல்லாயிருக்கும், நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். இல்லைனா நீங்களே எனக்கு டைரெக்டாகவும் கால் பண்ணலாம். 7598982713 அப்படின்ற நம்பருக்கு. இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இப்போ கூட ஒரு கால் வந்து பேரண்ட்டு தான். சரியா? டேரெக்டாக என்கிட்ட பேசலாம். உங்களுக்கு இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் 3000 பே பண்ணி 2 வருஷத்துக்கு இதில் ஜாயின் பண்ணிடலாம். சரியா? ஸோ ஆல் த பெஸ்ட். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? பாய் பாய்.